Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்ஸ் இன் மொபைல் கேட்டகரியில் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் சில மூவிஸோட ஸ்டார்டிங் டைட்டில்ஸில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் பண்ணியிருப்பாங்க. நம்ம மொபைல்லையே கைன்மாஸ்டர் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இதில் 3 கேட்டகரி வருது. இதில் 16:9 தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃப்ளிக்கரிங் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் மாதிரி இருக்கணும்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். மற்ற ரெண்டும் தேவைப்படாது. ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மீடியா போனீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும். அதில் பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது டிஃபால்ட்டாக ஒரு 4 செகண்ட்ஸ் தான் வந்திருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இதுக்கு ஓகே கொடுத்துட்டு லேயர் போங்க, டெக்ஸ்ட் போங்க. நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் இதில் என்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு யூடியூப்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதோட ஃபாண்ட் வந்து நான் லேட்டினில் போயிட்டு பெவன் கொடுத்துட்றேன். அதுதான் கொஞ்சம் போல்டாக பெருசாக இருக்கும். அண்ட் இங்கே கீழே போனீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸிங் நல்லா வந்துடும். அண்ட் இப்போ வந்து இதோட சைஸும் பெருசு பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு ஒரு வியூ பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது இந்த யூடியூப் நம்ம வந்து என்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் அந்த ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த டெக்ஸ்ட்டு லேயரை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இமேஜாக சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கு இல்லையா, இது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் 3 இருக்கும். கேப்சர் அண்ட் சேவ், கேப்சர் அண்ட் ஆட் அஸ் அ கிளிப், கேப்சர் அண்ட் ஆட் அஸ் அ லேயர்னு இருக்கும். கீழே இருக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதே ஒர்க் ஸ்பேஸில் ஆட் ஆகிற மாதிரி. இந்த கேப்சர் அண்ட் சேவ்ன்றது உங்களோட கேலரியில் போய் அது சேவ் ஆகிடும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை டெலிட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அகைன் இப்போ நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா போனீங்கன்னா லாஸ்ட்டாக சேவ் ஆனதெல்லாம் இந்த ஃபோல்டரில் இருக்கும். இங்கே போய்ட்டு இந்த யூடியூப்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ரீசைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம இதை வந்து ஒவ்வொரு லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அத்தனை லேயர்ஸ் பிரிக்க போகிறோம். அது ஒன்றொன்றுத்தையும் ஆட் பண்ணுறதுனால இதே சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இங்கே இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம டூப்ளிகேட் லேயர் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை லேயர் நீங்கள் பண்ணணுன்னா, நீங்கள் போட்டிருக்க வேர்ட்ஸில் எத்தனை லெட்டர்னு பார்த்துக்கோங்க. இதில் 7 இருக்குது. ஸோ 7 லேயர்ஸ் நான் வைக்கணும். ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ நான் இன்னும் 6 டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டூப்ளிகேட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதே மாதிரி நான் 6 டைம் பண்ணிக்கிறேன். அதை நான் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒன்றா செலக்ட் பண்ணி அதை வந்து க்ராப் பண்ண போகிறேன். ஒரு லெட்டரையும் தனித்தனியாக க்ராப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் லெட்டர் பண்ணுறேன். ஒய்ன்றதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே க்ராப்பிங் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 4 ஜங்ஷனும் வந்துடும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒய் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற 6 லெட்டரும் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் வழக்கம் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த எல்லா லேயருமே அந்த மாதிரி ஒரு க்ராப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபிங்கர் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா லென்த் ஆகும். இதை வந்து நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த லெவலுக்கே கொஞ்சம் வச்சுக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேயர்ஸை ஒரு பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பாருங்கள்,
இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒன்று ஒன்றா நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஒன் பண்ணுறேன். இங்கே இருக்க எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி இங்கே ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் இதை கொடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா மறுபடியும் பண்ண போகிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை மட்டும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண லேயர்ஸ் இருக்கு இல்லையா லைனாக, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே ஓவரால் அனிமேஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃப்ளிக்கர்னு இருக்கும், இதை கொடுக்கணும். இது வந்து ஒன்றுத்துக்குமே மறுபடியும் நம்ம அதே மாதிரி கொடுக்கணும். அகைன் நான் வந்து இதை ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அந்த ஃப்ளிக்கர் அப்படின்ற ஓவரால் அனிமேஷன் கொடுத்துட்டோம். இப்போ அந்த செகண்ட் இருக்க லேயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் அதே மாதிரி ஒரு எண்டு பார்ட் வரைக்கும் போகணும். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஜிக்ஸாக் பொசிஷனில் நம்ம வைக்க போகிறோம். எல்லாமே ஒரே ஆர்டரில் இருக்குது. ஸோ கொஞ்சம் இது ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி ஓகே இப்படி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து ஒரே லேயரில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அகெயின் இந்த எண்டு பார்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி இங்கே வச்சு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதெல்லாம் ஓரளவுக்கு சேம் இடத்துல இருக்க மாதிரி செட் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். சேம் இதையும் எண்டில் இருக்கிறதையும் அதே மாதிரி ஃப்ளிக்கர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஓகே ஃபைன். நம்ம இப்போ ப்ளே பண்ணால் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். கைன்மாஸ்டர் மொபைல் ஆப் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் டிலேவாக பண்ணது, நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக பண்ணேன். அண்ட் ஃபைன். இதை நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த பட்டன். நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி ப்ளே ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு கூடவே இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.